எங்களோட மண் வளத்துல என்ன டிஃபெக்ட் இருக்குதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா நான் 80% கொடுத்தா என்னோடது தான் குவாலிட்டியில நம்பர் 1 இருக்கு. விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. வணக்கம். என்னுடைய பேர் மார்கரெட் ஸ்டீஃபன். ஊட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். ஊட்டியில் நான் ஒரு ஸ்கூலில் ஹெச்எம்மாக ஒர்க் பண்ணி இப்போது 2 ஸ்கூல்ஸ்க்கு கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கிறேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போதே விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. என்னோட சப்ஜெக்ட் பாட்னியாக இருந்ததுனால நான் இது முடிஞ்ச உடனே நான் இந்த விவசாயத்தில் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதற்கேற்றாற் போல் என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற குண்டல்பெட்டுன்ற இடத்துல ஒரு 15 ஏக்கர்ஸ் லேண்டை வாங்கி பொட்டல் காடாக இருந்ததை அவர் தென்னையெல்லாம் நட்டு அதை வளர்த்தினாரு. ஆனால் அந்த டைம் எங்களுக்கு இந்த பயோசக்சஸ் இந்த கம்பெனியோட இவங்களை யாரையும் கான்டாக்ட் கிடையாது. அதனால நாங்கள் நிறைய கெமிக்கல்ஸ் தான் போட்டு எல்லாம் பண்ணோம். அதில் செடி வளர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்ட பின்னாடி, நானும் ரிட்டையர்ட் ஆன பின்னாடி, சரி நம்ம அந்த விவசாயத்தில் இறங்கலான்னு அவர் விட்டதை நான் தொடர ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு டாக்டர் ஜெய்சங்கர் அவர் பழக்கம் ஆச்சு. அவர் மூலியமாக நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு அட்டன் பண்ணி அந்த மூலியமாக நான் இந்த பயோசக்சஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி போட ஆரம்பித்தேன். அவர் சொன்ன மாதிரி அந்த மண் வளம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அது வரைக்கும் எனக்கு இந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம், அதோட பிஹெச் எல்லாம்னு தெரியவே இல்லை. நானும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் சும்மா பேச்சு வாக்கில் இவங்ககிட்ட கேட்டப்ப இவங்க டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதை டெஸ்ட் பண்ணதுனால எனக்கு எங்களோட மண் வளத்துல என்ன டிஃபெக்ட் இருக்குதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு, அது மட்டும் அல்ல இந்த பயோசக்சஸ் இந்த B2 அக்ரியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட போட அது மண் வளமும் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. அது கூடாது நாங்கள் மண்புழு எருவும் நாங்கள் ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணுறோம். அது அங்கே தோட்டத்துலேயே வளர்க்குறோம். அந்த 15 to 20 இயர்ஸை நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதையும் சேர்த்து இதுவும் சேர்த்து எருவும் போடும்போது ஈல்டும் நல்லா இருக்குது, அந்த மண் வளமும் நல்லா இருக்குது. அதனால் அங்கே தென்னை மரம்லாம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா இருக்குது. தென்னை மரம் மட்டும் இல்லை, வாழையும் வச்சுருக்குறோம், மேங்கோஸ் ட்ரீஸும் இருக்குது, சப்போட்டா, நெல்லிக்காய், இந்த மாதிரி பழ வகை மரங்கள் நிறைய இருக்குது. எல்லாமே நல்லா ஈல்டு கொடுக்குது. எல்லாம் மற்ற இதுக்கு கம்பேர் பண்ணும்போது எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எங்களோட இதாக வாங்குவாங்க. எனக்கு இந்த சேல் பண்ணி பெருசாக லாபம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனால் இவர் ஜெய்சங்கர் சார் சொன்ன மாதிரி நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு,
அதை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாரும் சாப்பிடும்போது அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பட் கிரெடிட்ஸ் கோஸ் டு பயோ சக்ஸஸ் அண்ட் பீட்டோ அக்ரி தான். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறேன். அவங்க இன்னும் லைஃப்பில் நல்லா மேலே மேலே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதை சப்ளை பண்ணி நம்மளோட இதை நல்லா முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். I wish them all in the success, and especially I appreciate Dr. Jay Shankar for this, and for the full people, those who are working in BioSuccess company. Thank you very much. வணக்கம், என் பேர் முத்துசாமி. நான் டிரான்ஸ்போர்ட்டில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்து என்னுடைய மூதாதையரோட நிலத்தில் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் என்னுடைய பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆழியார் டேமுக்கு பக்கத்தில் இருக்கிற என்னுடைய தோட்டத்தில் ஆழியார் பாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தில் பழைய தென்னை மரங்கள், நாட்டு தென்னை மரங்கள் தான் இருந்தது பூராமும். எல்லாம் நாட்டு தென்னை மரத்தை தான் வச்சு நான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தேன். அப்போ பீட்டு அக்ரி இந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் அக்ரி எக்ஸிபிஷனில் பார்த்துட்டு இவங்க மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் இவங்ககிட்ட நான் அப்ரோச் பண்ணேன். ஜெயசங்கர் எனக்கு நிறைய கைட் பண்ணி இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. அது பிரகாரம் யூரியா, பொட்டாசு, சூப்பரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்ததுக்கு பதிலாக இவங்க கொடுக்கக்கூடிய பயோடைமண்டு, பயோ ஆக்சி இதையெல்லாம் உபயோகப்படுத்தி நான் அது பண்ணினேன். இப்போ என்ன அப்படின்னா, நான் கம்ப்ளீட்டாக கெமிக்கல் இதையுமே கம்ப்ளீட்டாக கொடுக்கறத நிறுத்திட்டேன். தென்னை மரத்தில் முதல்ல ஒரு 2-3 வருஷம் நம்மளுக்கு வரக்கூடிய காயின் வருமானம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ நல்ல வருமானம் வருது. இவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக நான் அவர் கூட நான் டச் வச்சுருக்கேன். அவர் எந்த ஊரில் இருந்தாலும் என்ற கூட கூப்பிட்டு பேசுவார். எனக்கு வேணுங்கிற சந்தேகத்தை அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கு இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்டையும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துலேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எல்லா ஒரு பூச்சிக்கொல்லி இன்னொன்று அந்த இதுக்கெல்லாம் நான் எப்பவுமே இந்த கெமிக்கல் பூச்சி இதையை நான் உபயோகப்படுத்தினதே இல்லை. முந்தி இதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் உபயோகப்படுத்தலை. நல்ல முறையாக எனக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு ரிட்டையர் ஆகி இன்னைக்கு 25 வருஷம் ஆகுது. இதில் 20 வருஷமாக அந்த தோப்பை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல உபயோகமாக இருக்கு. இயற்கை விவசாயத்திற்கு பீட்டு அக்ரி ரொம்ப உபயோகம் பண்ணுறாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு சந்தேகத்தை அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், நான் நந்தகோபன், தாராபுரத்துலேருந்து வரேங்க. நான் முழு நேர இயற்கை விவசாயி. என்னுடைய குடும்பம் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்து பாரம்பரியத்தில் தான் வந்தாங்க. அப்பெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு இந்த இயற்கை விவசாயம் ஒரு முறையை அறிமுகப்படுத்தினதே ஜெய்சங்கர் அண்ணன் தான். நான் ஒரு தடவை எதாச்சியா நான் பெருசா எனக்கு அண்ணனை பத்தி எதுவும் தெரியாது. இதுல கொடிசியால பீட்டு அக்ரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கேருந்து ஒரு கால் வந்துச்சு, ஒரு மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அன்னைக்கு வந்துதான் அன்னைக்கு அண்ணன் பேசுனதுல எனக்கு இயற்கை விவசாயம் இருக்கிறது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ரசாயனத்துல எத்தனை தவறான விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்கிறத நான் அண்ணன் சொல்லித்தான் நான் பீட்டு அக்ரி மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையிலிருந்து ஆரம்பிச்சு 2012 இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணது. 12ல் ஆரம்பிச்சு என்னால் ஒரு 2022க்கு அப்புறம் தான் என்னால் ஆர்கானிக் வர முடிஞ்சது. அவ்வளவு சிரமங்கள் குடும்பத்திலையும் சரி, சரௌண்டிங்லையும் சரி, மெட்டீரியல் கிடைக்கிறதுலையும் சரி, அத்தனையும் ஒவ்வொன்றா ஃபேஸ் பண்ணி இப்போ நான் முழு நேரம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னோட ரிசல்ட் என்னன்னா, இன்னைக்கு
மற்றவங்க எடுக்கிறத விட என்னுடைய ப்ராடக்டோட எண்ணிக்கை மற்றவங்க வந்து 100% கொடுத்தாங்கன்னா நான் 80% தான் கொடுக்குறேன். ஆனால் நான் 80% கொடுத்தா என்னோடது தான் குவாலிட்டியில நம்பர் 1 இருக்கு. அது மார்க்கெட்ல வந்து நீங்க வந்து டேஸ்ட்லயும் சரி குவாலிட்டிலையும் சரி எல்லாத்துலேயுமே என்னோட தான் நம்பர் 1 இருக்கு. அதுக்கு வந்து இதையெல்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது வந்து B2 அக்ரியில தான். இங்கிருந்து எனக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா வருஷம் ஒருக்கா கூப்பிட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, புதுசா என்னென்ன லான்ச் ஆயிருக்கு எல்லாமே சொல்லுவாங்க. நான் எல்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்கு. என்னோட லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க பயோ சக்சஸ் தான். தேங்க்யூ.